மனசு வந்து என் மோசக்கார பாவிய அம்மா பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டாம்மா நின்னுக்கிட்ட தானே வருவான் தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உத வாங்குவான்னு அத பார்த்து நாங்க சிரிச்சுங்க அடுப்போமே யார் ராஜாவே ராஜாவே ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்த கீழே போனா ஐஸ்கிரீம் ஓயம்மா இது நம்ம மூக்கோ நம்ம சளி இது நம்ம மூக்கோ நம்ம சளி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் யார் ராஜாவே அம்மா அற்புதமான சாப்பாடு எங்களுக்கு தூரமா வந்தது கூட தெரியலம்மா அமிர்தம் மாதிரி அழகான சாப்பாடு போற ஊரெல்லாம் இப்படியே கிடைக்கணும் அவங்க சாப்பாடு போட்டதை விட அந்த குழந்தைங்க சூப்பரமா பரிமாறிச்சு அந்த அன்பான முகமே போதும் எல்லாரையும் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டாங்களப்பா உனக்கு மட்டும் சின்ன இலையா போட்டுக்கிறாங்களப்பா சின்ன இலையா இருக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி கையை விட்டு இலையை கீசிட்டு தரேன் சோறு சோறுனே வரியாப்பா உனக்கு ஊரு சாப்பாடு தான் கேட்குதா ஊட்டு சாப்பாடு பிச்சைக்காடு பாதிரியே இந்த முள்ளாறு திரும்ப எப்படி அனுப்புறது அடப்பா குமரேசா கடவுளே அண்ணன் குச்சில சாப்பாடு வாரி 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 உன் அங்கத்துக்கு பத்தலையப்பா பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கினிய சாம்பார் பக்கத்திய பார்த்து விட்டு முடிச்சு எம்மா 8 கொழுக்கட்டை வேலையை எடுத்து வச்சு அந்த உண்டை எடுத்து நல்லா காரமணி கோதுற மாதிரி கோதணும் ஐயோ இவன் சாவரத்துக்கு தான் கோதனானோ யார் ராஜாவே ராஜாவே 4 டம்ளர் பாயாசம் அம்மா அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும் பாயாசம் குடிச்சுட்டு கடைசி சாப்பாட்டுக்கு 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துவோன்னு கேட்டான் அம்மா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் கேட்கறான் அந்த கொழுக்கட்டை தொண்டையில மாட்டிக்கிறது அது உள்ள இறக்குறது காசு 1000 ரூபாய் டபால் கொடு அத உள்ள இறக்கிறதுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டா அம்மா ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்க ஒரு வாரி வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்ல பாருங்க ஐயோ உப்பு எடுத்தார அந்த அம்மா குடு வீட்டு உள்ள ஒண்ணாங்க இதான் காட்டி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்துட்டான்னா அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும் அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல போட்டுக்கிட்டான் யாரு செய்வா அம்மா இந்த பாவினா வந்து புதுசூல
ஓ உனக்கு இந்த பாவி வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டேன். நீ அழுவது பார்த்து மாறி போய் நிற்கிறாடா. இளவரசே மன்னர் எப்படி மாட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லை. அமைச்சரே அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. நானும் சின்னஞ்சிறியவன், ஏதோ மரியாதவன். என் தந்தையை ராஜ மரியாதை அடக்கம் செய்து விடுங்கள் ஐயா. நான் செய்து முடிக்கிறேன், அழுவாதீர்கள். டேய் தாத்தா பாருப்பா. என்னப்பா தாத்தாப்பா என்னடா ஒண்ணுக்கு வருதா? என்ன கேக்குறான்? அந்த பூத்து காசு 1000 ரூபாய் வாங்கி வந்தனா என்ன கேக்குறான்? குடு குடுத்துக்க. அடிக்கிறப்பா, நான் அடிக்கிறப்பா. தாத்தா அடிக்கிறான், நீ தூக்கு. இளவரசே மன்னர் எப்படி மாட்டார்? அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தார், என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. ஆமா, என் தந்தை எந்நேரமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா மாரடை பால் இருந்து விட்டார். அண்ணா தந்தை நம்மளை விட்டு சென்று விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தம் ஐயா. உள்ள சண்டையா போட்டுக்கிறீங்க. நாங்க ஒரு நாடகம், உள்ள ஒரு நாடகம்.